Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11ஓட ஃபிசிக்ஸில் வால்யூம் 1 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ கீப் வாட்சிங். First question, which one of the following Cartesian coordinate systems are not followed in physics? So answer is option D. Second one, identify the unit vector in the following. Answer is option D, I vector plus j vector by root of 2. I cap plus j cap plus root 2. Third one, which one of the following physical quantities cannot be represented by a scalar? ஸோ குவான்டிட்டியில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியோட எது வந்து டெரைவ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மொமெண்டம். Which one of the following physical quantities cannot be represented by a scalar is momentum. Fourth one, the two objects of masses m1 and m2 fall from the heights h1 and h2 respectively. The ratio of the magnitude of their momenta when they hit the ground is dash. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது மாஸ் வந்து பார்த்திங்கன்னா m1 and m2ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்திங்கன்னா h2 and h1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம மேலே ஃபால் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட், ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் அண்ட் தி மொமெண்டா, அதோட மொமெண்டாவும் மேக்னிடியூடும் எவ்வளோ இருக்கும் அந்த கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ m1 by m2 root of h1 by h2, option C. So two objects of masses m1 and m2 fall from the heights h1 and h2 respectively. The ratio of the magnitude of their momenta when they hit the ground is m1 by m2 root of h1 by h2. So fifth one கொடுத்துருக்காங்க. If a particle has negative velocity and negative acceleration, its speed is dash. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுங்கள். நான் கரெக்டாக உங்களுக்கு ராங் ஆன்சராக இருந்தால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கரெக்ட் ஆன்சர்ஸை. ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ ரிவைஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்ஸ் அப்போது. ஸோ நம்ம எப்பவுமே டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். குட்டி குட்டி கொஷின்ஸையும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ. Sixth one, if the velocity is v vector is equal to 2i cap plus t square j cap minus 9k vector, then the magnitude of the acceleration at t is equal to 0.5 s is dash. The answer is option A, 1 ms power minus 2. Seventh one, if an object is dropped from the top of a building and it reaches the ground at t is equal to 4s, then the height of the building is, ignoring air resistance, g is equal to 9.8 ms power minus 2. Answer is option B, 78.4 meter. Eighth one, a ball is projected vertically upwards with a velocity v. It comes back to the ground in time t. Which v2 t graph shows the motion correctly? ஸோ ஒரு பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போர்டாக வந்து தூக்கி வீசுகிறோம். ஸோ அதோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா வீன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அது மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்டின் டைம் பீரியடில் அது வந்து கீழே வரும். ஸோ கீழே வரும்போது அது வந்து ஒரு டைம் கிராஃப் வந்து ஷோ பண்ணும் இல்லையா. ஸோ இதில் எந்த கிராஃப் வந்து கரெக்டான சீக்வன்ஸை வந்துட்டு கரெக்டாக அந்த மோஷனை வந்து கரெக்டாக காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. Ninth one, if one object is dropped vertically downward and another object is thrown horizontally from the same height, the ratio of vertical distance covered by both objects at any instant is dash. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோன்னா வெர்டிக்கலாக கீழே பார்த்த மாதிரி நம்ம வந்து கீழே போடுறோம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டை பார்த்திங்கன்னா ஹரிசான்டில், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சேம் ஹைட்டில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணும்போது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு வெர்டிக்கலி டவுன்வர்ட் and another object is thrown horizontally from the same height, the ratio of the vertical distance covered by the objects at any instant is option A, 1.
10th one, a ball is dropped from some height towards the ground. Which one of the following represents the correct motion of the ball? ஸோ ஒரு பாலை வந்துட்டு மேலேருந்து கீழே போடுறாங்க. கீழே போடும்போது அது மோஷனை வந்து எது வந்து கரெக்டாக வந்துட்டு இதில் ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலோடது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரேண்டமாக இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி ஃபாலோ வர்றதுனால நம்ம ஆப்ஷன் சி வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். So 11th one, if a particle executes uniform circular motion in the xy plane in a clockwise direction, then the angular velocity is in dash. The answer is option C, minus z direction. 12th one, if a particle executes uniform circular motion, choose the correct statement. So ஒரு காம்பனண்ட்டோ இல்லை ஒரு திங்ஸோ என்ன பண்ணுறோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ த ஸ்பீட் அண்ட் த மேக்னிட்யூட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோட அக்சலேஷனில் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் அ பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், choose the correct statement. The answer is option D. The speed and the magnitude of acceleration are constant. 13th one, if an object is thrown vertically up with the initial speed u from the ground, then the time taken by the object to return back to ground is dash. The answer is option D, t 2u by g. 14th one, two objects are projected at an angle 30 degree and 60 degree respectively with respect to the horizontal direction. The range of two objects are denoted as r 30 degree and r 60 degree. Choose the correct relation from the following. So the answer is option A, r 30 degree is equal to r 60 degree. 15th one, a object is dropped in an unknown planet from height 50 meter. It reaches the ground is 2s. The acceleration due to gravity in this unknown planet is dash. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேலேருந்து கீழே த்ரோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எர்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இவ்வளோ தூரம் வரும் நம்மளால் கணிக்க முடியும். அதே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அன்னோன் பிளானட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அதோட அக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ an object is dropped in an unknown planet from the height 50 meter. It reaches the ground in 2 seconds. The acceleration due to gravity in this unknown planet is option B, g is equal to 25 ms power minus 2. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 1 marks எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. பார்ட் 2 வீடியோவில் லாங் ஆன்சர்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.